கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் என கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 1 சாமுவேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்து 1ஆம் அதிகாரத்திலே இருந்து உங்களோடு கூட நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த அதிகாரத்திலே மிக முக்கியமான ஒரு சகோதரியை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். அங்கே அன்னாளுங்கிறதான ஒரு பெண்ணை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவள் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிற காரியத்தை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த தலைப்புக்கு இல்லாவிட்டால் இந்த செய்திக்கு தலைப்பை அன்னாளின் ஜெபமும் ஆண்டவரின் பதிலும் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேசும்படி நான் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவள் போய் மனங்கசிந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை இந்த இடத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்ததை வேதம் சொல்லி காண்பிக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய தேவைக்காக அவள் மிகவும் மனங்கசிந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னாளுக்கு இருந்த ஒரு பெரிய தேவை என்னவென்றால், அவளுக்கு ஒரு பிள்ளை வேண்டுமாக இருந்தது. ஒரு குழந்தை அவளுக்கு அவசியமாக இருந்தது. அவள் வாழ்ந்த சமுதாயத்திலே, அவள் இருந்த சூழ்நிலையிலே அந்த தேவை அதிகமாக அவளுடைய இருதயத்தை பாதித்து கொண்டே இருந்தது. அவள் அந்த தேவைக்காக அனுதினமும் அவள் வேதனைப்பட வேண்டியிருந்தது. அவள் பல நிந்தை ஊடாக, அவமானத்தின் வழியாக அந்த தேவைக்காக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதை குறித்து மக்கள் அவளை விமர்சித்து கொண்டே இருந்தார்கள். அந்த சமுதாயம், அந்த சூழ்நிலையிலே அன்னாள் மிகவும் வேதனைப்படக்கூடியவளாக இருந்தாள். அவளை நிந்தித்து கொண்டிருப்பதற்கு அங்கே ஒரு சகோதரி அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். அது மாத்திரமில்லாமல் அவள் வாழ்ந்த சமுதாயத்திலே அவளுக்கு குழந்தை இல்லாதது ஒரு பெரிய குறையாக அவளுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனால் அவளுக்கு வாழ்க்கையிலே நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவள் அதற்காக கவலைப்படக்கூடியவளாக இருந்தாள், கண்ணீர் படக்கூடியவளாக இருந்தாள், வேதனைப்படக்கூடியவளாக இருந்தாள். அவளுடைய கணவனும் அந்த தேவையை சந்திக்க முடியாத சூழ்நிலை அந்த கணவனுக்கு இருந்ததை வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அவள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்தாள். ஒரு முடிவை அவள் எடுக்க வேண்டியிருந்தது. இந்த நிந்தையும், இந்த அவமானத்தையும், இந்த குறையையும் நீக்கக்கூடிய தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணினாள் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவள் போய், வேதம் சொல்லுகிறது, 10வது வசனம் இருக்கிறது, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய தேவைக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தேவனை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீர் கொடுக்க வேண்டும். அந்த ஆண் குழந்தையை நீர் கொடுத்தால் அதை உமக்கே நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி பொருத்தனை பண்ணினதை வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஏலி கூட அவளுடைய புலம்பலை, மன்றாட்டை, அவள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்ததை கூட
அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியனாகிய ஏலி தவறான கண்ணோட்டத்தோடு கூட அவளை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏதோ அவள் தன்னுடைய தேவையை அவள் தேவ சமூகத்திலே அன்றைக்கிருந்து போய் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்ததை, ஜெபித்ததை, ஆண்டவரை நோக்கி மன்றாடினதை பார்த்த இந்த ஏலி ஆசாரியன் அவளது குடித்துவிட்டு மதுபானத்தை அருந்திவிட்டு தன்னுடைய அந்த சூழ்நிலையிலே தன்னை அலட்டிக் கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து அவன் அந்த ஏலி அவளை பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்பொழுது அவள் அந்த ஏலியை பார்த்து, ஆசாரியனை பார்த்து, நான் மது போதையிலே குடித்துவிட்டு அவளை என்னுடைய இருதய பாரத்தை, என் கவலைகளை, என் துக்கங்களை, என் கண்ணீரை, என் தேவைகளையெல்லாம் நான் ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்கிறேன், ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறேன், ஆண்டவர் தான் என்னுடைய தேவைக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று அவன் தேவனை நோக்கி மன்றாடினேன் என்ற காரியத்தை சொல்லுகிறதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை கேட்ட உடனே தன் மனக்கிலேசத்தை தேவனிடத்திலே சொல்லியிருக்கிறேன், என் இருதயத்தை ஊற்றியிருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலே என் தேவைக்காக நான் விண்ணப்பித்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஏலி அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். ஏலி சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் உன் விண்ணப்பத்தின்படி, தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று அவளை ஆசீர்வதித்து அனுப்புவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவைக்காக மனபாரத்தோடு கூட, மன கிளேசத்தோடு கூட நிந்தையும் அவமானமும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தரிடத்திலே போய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவதை நிச்சயமாக ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்திலே அழுது புலம்புவதையும் மன்றாடுவதையும் ஊர் ஜனங்கள், வெகு ஜனங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் ஒரு ஏளனமாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையிலே அமைந்திருக்கலாம். ஆனாலும் ஜெபத்தை கேட்கிறவர் நிச்சயமாக பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்னாளினுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவள் அங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் அதிகாலை எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவிடத்துக்களே தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். அங்கே வேதம் சொல்லுது, எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தால் கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தையை ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தார் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சாமுவேல் தான் முதல் பேர்சேபா வரைக்கும் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசித்தம் பெற்ற பேர் போன ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் இஸ்ரவேலிலே எழுப்பினதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்னாள் அன்றைக்கு தன் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, தன் தேவையை சந்திப்பதற்கு தேவன் ஒருவர் வல்லமை உள்ளவர் என்பதை, அவர்தான் என் தேவையை சந்திக்க முடியும் என்ற தீர்மானத்தோடு கூட தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றிவிட்ட பொழுது ஆண்டவர் அற்புதமாக அந்த தேவையை சந்தித்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவைக்கு ஆண்டவர் பதிலாக இருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தியோடு கூட இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் எப்பேற்பட்ட தேவையாக இருந்தாலும் அதை சந்திப்பதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த தேவையை சந்திப்பதற்கு அன்னால் தேவன் மாத்திரம்தான் இதற்கு உதவி செய்வார் என்று அவள் எண்ணின அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், அந்த தேவ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டது வீண் போகவில்லை. அன்பானவளே, அதற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்களும் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கதறி பாரத்தோடு உங்களை அந்த தேவை அழுத்துகின்ற பொழுது, உங்களை அந்த தேவைகள் இன்னும் பாரப்படுத்துகிற பொழுது, அந்த தேவைக்காக நிந்தையும் அவமானங்களும் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து வருகின்ற பொழுது, நீங்கள் தேவ சமூகத்திலே மன்றாடி கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுகின்ற பொழுது
ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீ சமாதானத்தோடு போ, நீ கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது என்ற அந்த ஆசாரியனுடைய அந்த நல்ல செய்தி, அந்த வாழ்த்துதல், அந்த ஜெபத்துக்குரிய பதிலை உனக்கு கர்த்தர் தருவார் என்று சொன்ன அந்த வார்த்தை, அந்த மன நிம்மதியோடு கூட அவள் போய் வேதம் சொல்லுது. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்காத ஒரு அன்னாளாக இருந்தாள். அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆடல் பாடமும் கேட்கக்கூடிய ஒரு நாளை அவள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுது, கர்த்தர் அவளை நினைந்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்ததை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரிய சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கலாம். நீங்களும் தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்தை நீங்கள் கேட்பீர்கள், அதே தேவன் உங்களுக்கும் பதில் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட பதிலை கொடுக்கக்கூடிய தேவனிடத்திலே நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம், நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். நிச்சயமாக ஆண்டவர் பதிலை கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையானவர்களே, உங்களுக்காக ஒரு விஷயம் நான் ஜெபம் பண்ணும்படி நான் விரும்புகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அன்னாருடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தது போல இப்பொழுதும் ஆண்டவரே, என்னென்ன தேவைகளோடு, என்ன நிந்தியோடு, என்ன அவமானத்தோடு, ஆண்டவரே அவருடைய மனதம் அழுத்தி கொண்டிருக்கிற பாரத்தோடு, கவலைகளோடு, துக்கத்தோடு உடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் அற்புதமாய் கேட்டு அவருக்கு பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.